கார்பெண்டருக்கு இந்த விஸ்வகர்மான்னு சொல்லுவார்ல, அவருக்கு இந்த ஞானம் இருக்கு. கேமராவை செய்யற டெக்னீஷியனுக்கு கேமராவை செய்யற ஞானம் இருக்கு. இந்த மொத்த உலகத்தையும் செய்யறவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற கடல், மலை, சூரியன், சந்திரன், பறவை, புழு, பூச்சி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், இது ஒன்னொன்னுக்குள்ளேயும் விதவிதமான ஸ்பீஷீஸ் இருக்குல்ல, இத்தனையும் பண்றவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும். அந்த ஒருத்தர் தான் இப்போ இது வந்து சைத்தன்யம்னு சொன்னாங்க. நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா சேத்தன தத்துவம், அது வந்து ஈஸ்வர தத்துவம்னு பேர். இந்த சேத்தனத்தை இந்த உடம்புல போட்டு அனுப்புறவர் அவர் சர்வஜர்னு பேர். நம்மளாம் அல்பஜர்கள். எனக்கு ஒரு 100 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு 10,000 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பேரன் பிறந்திருக்கான்னு தெரியும். அந்த பேரை யாரை கல்யாணம் பண்ணிக்க போறோம் உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு அவன் என்ன பிறவிகள்லாம் எடுத்தான், இப்ப என்ன பிறவி எடுத்திருக்கான், எதுக்காக எடுத்திருக்கான், அடுத்தடுத்து என்ன பிறவிகள் எடுக்க போறான்னு தெரியும். அதுக்குதான் சர்வஜத்வம்னு பேர். அந்த ஈஸ்வரன்றவன் சர்வஜன் தெரிஞ்சுட்டோம். நம்மளாம் சேத்தனர்கள், அச்சித் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இதுதான் தத்துவங்கள். இந்த உலகம் இது 3ஆல தான் ஆக்கப்பட்டிருக்கு. பிறவி எதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, கடவுள், அந்த அவரை கடவுள்னு நான் சொல்றேன், அந்த பரமாத்மா தத்துவம். அந்த தத்துவம் என்ன பண்றதுன்னா சிருஷ்டி பண்றது. சிருஷ்டி பண்றதுல 2 விதம் இருக்கு, வியஷ்டி சமஷ்டின்னு இருக்கு. கிளே பார்த்துருக்கீங்களா? கிளே, குழந்தைங்க விளையாடுற கிளே இருக்குல்ல, அந்த கிளேயை வந்து குழந்தை என்ன பண்ணணும், பீச் மணல் இருக்குல்ல, பீச் மணலை குழந்தை என்ன பண்ணணும்னா ஒரு வீடு கட்டணும். அதுக்கு வந்து வியஷ்டி சிருஷ்டின்னு பேர். அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த உலகத்துல தேவதைகள்னு இருக்கும். அந்த அந்த பரமாத்மான்றவர் ஒருத்தர் தான். அவர் என்ன பண்ற, இந்த உலகத்தை இயக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் கொடுக்குறாரு. இந்த கல்யாண மண்டபம் இயங்கணும்னா ஒருத்தர் வெளியில வெத்தலை மாவு கொடுக்கணும், அங்க மேல டைனிங் ஹாலில் ஒருத்தர் இருக்கணும், இங்கே மேடையில் வாத்தியார் இருக்கணும், வெளியில் செக்யூரிட்டி இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஒரு கல்யாண மண்டபம் ஒரு ஈவெண்ட் இயங்கிறதுக்கு எத்தனை நிர்வாகர்கள் வேணும்னா, இந்த உலகம் இயங்கணும்னா எத்தனை பேர் வேணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். அதுதான் தேவதைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாப், ஒவ்வொரு டெசிக்னேஷன். பிரஜாபதின்றவர் என்ன பண்றாருன்னா உடம்புல ஆத்மாவை போட்டிங் அனுப்புறாரு. அதான் பிரஜாபதி. 4 தலை இருக்கும் அவருக்கு, பிரம்மான்னு பேர் அவருக்கு அதான் வேலை. அவர் பண்றது வியஷ்டி சிருஷ்டின்னு பேர். எப்படி ஒரு குழந்தை வந்து மணல்ல வந்து இது கட்டுறதோ, ஒரு மலை கட்டுறதோ, அந்த மாதிரி தான் அவர் இந்த உடம்புல இந்த ஆத்மாவை போட்டு அனுப்புறாரு. ஆனா அந்த உடம்பையும் ஆத்மாவையும் கொண்டு வந்தவர் யாருன்னா பரமாத்மா. அவர் சமஷ்டி சிருஷ்டின்னு பண்றாரு. இந்த உடம்பு 5 பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆத்மாக்குன்னு ஒரு மூலப்பொருள் இருக்கு. இது அவர்கிட்டேருந்து வருதுதான். அவர் பண்றது சமஷ்டி சிருஷ்டி. அது யாராலுமே பண்ண முடியாது. ஏன்னா அது அவர் உடம்புலேருந்தே அவர் கொண்டு வர. இப்போ ஒரு தச்சன் இருக்குல்ல, கார்பெண்டர், அவர் இந்த மனையை பண்ணது மரத்தால பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னன்னா நிமித்த காரணம்னா அவரோட இன்டெலிஜென்ஸ்னால, அவரோட திறமையினால, அவரோட சங்கல்பம்னா ஓகே நான் 4 மனம் பண்ணிடுறேன் இன்னைக்கு, இந்த ஷேப், இந்த கலர், இந்த ஹைட் அப்படின்னு பண்றேன். அதுக்கு சங்கல்பம், நிமித்தம்னு பேரு. உபாதானம் வரல. உபாதானம்னா மெட்டீரியல் காஸ்ட்னா மூலப்பொருள். இந்த மனைக்கு அவர் உடம்ப வச்சு அவர் பண்ற மரம் ஏதோ தனி. ஸோ இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை படைக்கிறதுக்குமே யாருக்குமே தான் உடம்பையே மூலப்பொருளாக்குற சக்தி கிடையாது. பிரம்மா என்ன பண்ற, 5 பூதங்களை எடுத்து ஆத்மாவை வச்சு அனுப்புறாரு. ஆனா அந்த 5 பூதங்களையும் ஆத்மாவும் பிரம்மா அவர் உடம்புல இருந்து எடுக்கல. அதை தான் அந்த பரம்பொருள் எடுக்கிறார். பரம்பொருளோட உடம்பு தான் நம்ம எல்லாருமே. இங்க கையில இருக்கிற கடாலேருந்து இந்த மேடையிலேருந்து உள்ள இருக்கிற ஆத்மாவும் அவர் உடம்புல இருந்து வந்ததுதான். அதுதான் பரமாத்மாவுக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவத்துக்கும் வித்தியாசம். அபின்ன நிமித்த உபாதானத்துவம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலந்தி தான் வாயிலேருந்து எச்சல்லேருந்து வலைய பின்னி திரும்பி உள்ள இழுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் இந்த பரம்பொருள் என்ன பண்றாருன்னா, சிலந்தி எதுக்காக வலைய பின்றது, விளையாட்டு. அது பாட்டுக்கு பின்னும், அது பாட்டுக்கு உள்ள இழுத்துக்கும். அது மாதிரி தான் இந்த பரம்பொருள் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தை வந்து சிலந்தி எப்படி வலைய பின்றதோ அவர் உடம்புல இருந்தே இந்த மொத்த உலகத்தையும் உண்டாக்குறாரு. அது உண்டாக்குறதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அந்தந்த வேலைக்கு ஒருத்தர் டெசிக்னேஷன் வச்சிருக்காரு. அதுதான் அந்த தேவதை தான் பிரம்மா. அதே மாதிரி ஸோ அந்த மணலையும் கடலையும் உருவாக்கினவர் பகவான். தண்ணி இருந்தால் தான் மணலை வந்து மலையா மாற்ற முடியும். கரெக்டா? அந்த ஈரப்பதம், அந்த மணலை வச்சு தான் அதை மாற்ற முடியும். இந்த மூல பொருள்களை உருவாக்குறவர் கடவுள். அந்த மலையை உருவாக்குறவர் அந்த தேவத்தை 4 தலை இருக்கிற பிரம்மா. அதே மாதிரி அந்த அந்த உருவாக்கின மலையை மிதிக்கிறார்ல, அவர் தான் ருத்ரன் பேர். அவரும் ஒரு தேவதை. அவர் என்ன பண்ணுவார், இந்த உலகங்களெல்லாம் வியஷ்டி லயம் பண்ணுவார். அவர் டெஸ்ட்ராய் பண்ணுவார். இப்போ மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மலையை போய் எரிப்பார், வெடிக்க விடுவார், பூமியை காலி பண்ணுவார். ஆனால் அந்த பூமியை வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கோ அது திரும்பி யார் வாய் உள்ள போகிறதுனா பரம்பொருளோட வாய்க்கு உள்ள தான் போகுது. அந்த ருத்ரனும்
அந்த பிரம்மாவும் ஐம்பூதத்தால் ஆக்கப்பட்டவர், ஒவ்வொரு தேவதையும் ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டவர். இப்ப நான் ஒரு கர்மா பண்ணி இந்த பிறவி எடுத்திருக்கேன், என்னால இது மட்டும் தூக்க முடியும். ருத்ரனால ஒரு 10 மலையை சேர்த்து தூக்க முடியும். எனக்கும் அவருக்கும் அதான் வித்தியாசம். இப்ப மேல சந்திரன் இருக்கு, நிலா இருக்கு, நிலாவை எப்படி நான் எட்டுறேன், எனக்கு எட்டல எட்டாது. ருத்ரன் வந்து எங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில இருந்து எட்டுவார், எனக்கும் அவருக்கும் அதான் வித்தியாசம். பிரம்மாவுக்கும் எனக்கும் அதான் வித்தியாசம். நம்மளும் அவளும் ஒரே நிலையில தான் இருக்கும். அவன் அந்த பொசிஷனை வந்து நிறைய தவம் பண்ணி அந்த பொசிஷனை அடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது எதுக்காக சொன்னா, பரம்பொருள் வேற, மீது எல்லாருமே வேற. பரம்பொருள் ஒருத்தர் தான், சரியா? சரி, இப்ப பரம்பொருள் என்ன பண்றாருன்னா, அவர் வைகுந்தத்துல இருக்கார். வைகுந்தம்னு பேர் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா, அவருக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் புருஷார்த்தம்னு பேர். புருஷார்த்தம்னா வாட்சோட பர்பஸ் என்ன, டைம் காட்டுறது. மனையோட பர்பஸ் என்ன, உட்கார வைக்கிறது. அந்த மாதிரி வைகுந்தத்தோட பர்பஸ் என்ன, அங்க போய் சேவை செய்யறது. நம்ம எல்லாம் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். இது மரத்தால ஆக்கப்பட்டிருக்குல்ல, இதோட தன்மை வந்து ஒருத்தருக்கு சீட்டா இருக்கு இல்லையா? இதுக்குதான் இது ஆக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மாக்கள்லாம் எதுக்காக வந்ததுன்னா, அந்த பரமாத்மாவுக்கு சேவை செய்யறதுக்கு. இந்த ஆத்மா எதால ஆக்கப்பட்டிருக்குன்னா, இது மரத்தால் ஆக்கப்பட்ட மாதிரி ஆத்மா எதால ஆக்கப்பட்டிருக்குன்னா, சேஷத்துவம், ஞாத்திருத்துவம். சேஷத்துவம்னா என்ன தெரியுமா? சேவை செய்யற தன்மை. இந்த ஆத்மாக்கு பிரதானமான தன்மை என்னன்னா சேவை செய்யறது பகவானுக்கு. அதுக்குதான் இது ஆக்கப்பட்டிருக்கு. அது அடுத்தது ஞாத்திருத்துவம். இதை புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு ஞானம் வேணும். இந்த ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னல, இது லைட்டுன்னு பாக்குறேன், இது ஃபேன்னு பாக்குறேன், இது சத்தம்னு கேட்கறேன், அதெல்லாம் கேட்கறதுக்கு ஞானம், ஞானம் வளரணும். முதல்ல அதோட உண்மையான உள்தன்மை என்ன புரியுற மாதிரி சொல்லலாம். இது மரத்தால பண்ணியாச்சு, வெளியில வார்னிஷ் இருக்குல்ல, வார்னிஷ் இல்லாம கூட இது மரம் தானே. இதுல முக்கியமான மூலப்பொருள் என்ன, மரமா வார்னிஷா? மரம். மரம் தான் அந்த சேவை செய்யற தன்மை. நம்மளுக்கு கடவுளை நோக்கி வெளியில இருக்கிற வார்னிஷ் தான் உலகத்துல இருக்கிற விஷயங்களை அறியக்கூடிய தன்மை. சேவை செய்யறது தான் முக்கியமான தன்மை. அறியக்கூடிய தன்மை அடுத்த தன்மை, அடுத்த ஆக்சிலரி செகண்டரி குவாலிட்டி. இது ஆத்மாவுடைய தன்மை. வைகுந்தத்துல போயிட்டு சேவை செய்யறதுக்கு தான் இருக்கும். அப்படியே நம்ம இங்கெல்லாம் பிறந்திருக்கோம். நம்மளுக்கு என்ன இந்த பிறவில கடவுள் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஸோ இந்த உலகம் வந்து சிருஷ்டின்றது ஒரு சைக்கிள், 4 யுகம்னு சொல்லுவோம், பல தடவை நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து முதல்ல ஒரு ஆத்மாவா இருந்திருக்கும், நல்ல பிறவி கொடுத்துருப்போம். அவர் கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, கம்ப்யூட்டர் கேம்லாம் விளையாடிருக்கீங்களா, ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, வீட்டிலலாம் இருந்திருக்கீங்களா? நம்ம எந்த ஒரு இடத்துல இயங்கணும்னாலும் we operate by a set of rules and regulations. ஒரு நிறுவனம் இயங்கணும்னா இதுக்கு சில கோட்பாடுகள்லாம் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இயங்கணும், ஒரு மேடையில வைதிக காரியம் நடக்கணும்னா வேஷ்டி கட்டிட்டு இருக்கணும், தான் உட்காரணும், கோபம் நடுவில் இருக்கணும், வாத்தியார் வேஷ்டி இடுப்புல கட்டிக்கணும், வேத மந்திரத்தை இப்படி ஆரம்பிக்கணும், விஸ்வக்சேன ஆராதனை பண்ணணும், கடைசியில் ஆசீர்வாதத்தோட முடிக்கணும். பத்ததி, ப்ரொசீஜர், கோட்பாடுகள், ரெகுலேஷன்ஸ். அதே மாதிரி தான் ஒரு 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 பந்தி சாதம் சாப்பிட்ற இடம், இலையை இப்படி போடணும், ஃபர்ஸ்ட் கரமுது சாய்க்கணும், காய் போடணும், கடைசியில தயிர் சாதம் போடணும். இது ஒரு ரெகுலேஷன்ஸ். எந்த ஒரு சிஸ்டம் இயங்கணும்னாலும் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு அப்படின்னா அந்த உலகம் இயக்கிறதுக்கு எவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த உலகத்தை இயக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த ரெகுலேஷன்ஸ் தான் வேதம்னு பேர். அந்த வேதத்தை அவர் எப்படி கொடுத்தாருன்னா, சிருஷ்டி முதல்ல பண்ண உடனே ரிஷிகள் இருக்கான். ரிஷிகள்னா என்னன்னா மந்திர திரஷ்டாரன் பேரு. இப்ப நான் இருக்கல, பிறந்த உடனே எனக்கு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, எனக்கு இந்த கார் வாங்கிக்கணும்னு ஆசை, எனக்கு உடம்பு 6 பேக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைன்னு எனக்கு ஆசை வருது. இப்படி ஆசை இல்லாம சில பேர் என் கை கால்லாம் இருக்கு, புத்தி வேலை செய்யுது, இதெல்லாம் படைச்சவன் யாரு அப்படின்னு சில பேர் கேள்வி வரும்ல. அவளுக்கு தான் ரிஷிகள்னு பேரு. அவன் என்ன பண்றா, ஐயோ நான் போயிட்டேன்னா என் பொண்டாட்டி போயிடும் அது பண்ற எண்ணம் இல்லாம இத்தனை பேருக்கும் எவனோ ஒருத்தன் காரணம், அவனை பத்தி நான் தெரிஞ்சுட்டாதான் இவளுக்கு நன்மைன்னு போய் காட்டுல உட்காரணும். அவன் தான் ரிஷி. அவன் போய் உட்காடுறான். உட்காந்து என்ன பண்ணுவான், யார் எனக்கு காரணம், யார் எனக்கு காரணம் அப்படின்ற தேடல் இருக்கிறப்போ பசி, தாகம், தூக்கம் எதுவுமே இருக்காது. அப்போ அவனை சுத்தி பாம்பு போகும், மரம் வரும், பூத்து கட்டும், எல்லாம் பண்ணும். அந்த அவர் அதுக்குதான் தபஸ்னு பேரு. அந்த தபஸ்க்கு பலனா அந்த பகவான் என்ன பண்ற, வேதம்ன்றது உலகத்தை இயக்கிறதுக்கான கோட்பாடு. அந்த உலகத்தை இயக்கிறதுக்கான கோட்பாடுன்றது அந்த பகவானுடைய மூச்சு காத்து. நம்ம வந்து பறக்கிறோம். நான் பிறந்து 31 வருஷம் இருக்கு, நீங்க பிறந்து 67 வருஷம் இருக்கலாம், நீங்க பிறந்து 71 வருஷம் இருக்கலாம். பகவான் அனாதி அனந்தன், பிறப்பில்லாதவன், பிறவியற்றவன்.
முடிவற்றவன். அப்ப அவன் மூச்சும் முடிவில்லாதது தானே. பகவானோட மூச்சு காத்து வேதம் சொன்னா வேதம் அனாதியம், வேதத்துக்கு முடிவு கிடையாது, வேதம் இன்ஃபைனைட்டா இருக்கு. அவன் என்ன பண்றான், அந்த ரிஷி தான் தபஸ் பண்ணதுனால அவ காதுல அவ போட்ட எஃபர்ட்ஸ்க்கு ரிசல்ட்டா சில மந்திரங்களை விழவிட்டான். அந்த ரிஷிகள் காதுல வந்ததுதான் வேதம். அந்த வாயால சொன்னாங்க. அது என்ன மாதிரி இருக்கவங்களாம் புரியுமாங்க? புரியாது. எப்படி புரியும்? ஏதோ அவ தபஸ் பண்ணி அது ஏதோ சம்ஸ்கிருதத்துல வந்து காதுல வந்து சொன்னா எனக்கு என்ன புரியும்? புரியாது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் என்ன பண்றா, ரிஷிகள் மாதிரியே ஸ்மிருதிகாரர்கள்னு சில பேர் அவதாரம் பண்ணாங்க. மனு, யாக்ஞவல்யர், ஹரிதர், ஸ்மிருதிகாரர்கள் சாஸ்திரம்னு ஒன்று. வேதம் இருக்குல்ல, அந்த வேதத்தோட சார அர்த்தம் கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்கோ, ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கோ, சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க, மண்ணுல விதைய போட்டு நீர் பாய்ச்சினா விவசாயம் பண்ணு, சூரிய சந்திர ஒளிப்பட்டாதான் நெல் வந்து வளரும். இது ஒவ்வொன்றுத்திலையும் குழந்தை பெக்கிற ப்ராசஸ்லேருந்து கல்யாணம் பண்றதுலேருந்து ஒருத்தனை கொலை பண்ற வரைக்கும், ராஜ்யத்தை ஆள்ற வரைக்கும், ஒரு நாற்காலி பண்ற எல்லாம் சாஸ்திரம். உலகத்துல இருக்கிற எல்லா சயின்சஸ், எல்லா வித்தியர்களும் சேர்த்துதான் சாஸ்திரங்கள். அதான் அவன் கொடுக்குறான். இந்த மனை இருக்குல்ல, இந்த மனையை நீங்க பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், மனையை பார்த்தவன். நான் என்ன பண்றேன், மனையை பத்தி புஸ்தகம் இருக்கு. மனையை எப்படி பண்ண, ஹவு டு டூ ஸ்டூல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு 2 கால் இருக்கும், அது வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். புரியுமா? புரியாது. ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், கண் எதிர தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாஸ்திரங்களை படி நடக்கணுன்றதை காமிக்கிறதுக்கு ராமகிருஷ்ணர்களாக அவதாரம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சயின்ஸ் லேபில் போயிட்டு ஒரு பூவோட பெட்டல், ஸ்டெம், ஸ்டாக், லீஃப், போலன் கிரெயின்ஸ்ன்றத டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தா புரியாது. கண் எதிர விரலால தொட்டு மோந்து பார்த்து வாயில வச்சாதான் அது புரியும். அதை காமிக்கிறதுக்கு தான் ராமரா வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணான். ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தான், சீதையை வந்து போய் காப்பாற்றிட்டு வந்தான். ராமரா அப்படி பண்ணான், கண்ணனா பண்ணான். ஸோ காமிக்கணும். அவதாரம் எதுக்கு பண்றதுன்னா, சாஸ்திரங்கள் படி வாழ்ந்து நம்மளுக்காக பண்ணது. அவனுக்கு தேவையில்லை, அவன் பிறக்கணுன்ற அவசியமே இல்லை, நம்மளுக்கு வழி காட்டணுன்றதுக்காக பிறகு சரி பண்ணிடலாம். இப்போ இது பிறக்கிறதுனால என்ன ஆகுது, கீதையில கண்ணா என்ன பண்றா, அர்ஜுனனுக்கு உபதேசம் கீதை பண்ணதுக்கு காரணமே சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா நிக்கிறா, என்னால அவளை கொல்ல முடியாது. ஏன்னா நான் தானே அவங்களெல்லாம் படைச்சேன். உனக்கு சித்தப்பா, மாமா, பெரியப்பான்ற உறவை ஆக்கினதே நான் தான்டா. சாஸ்திரத்தை எடுத்து பாருடா, அவனை நீ கொல்லணும்டா, அவன் பாவிடா, நீ விட்டன்னா ஊர்ல இன்னும் 10 பேரை கெடுப்பான். உலகத்தோட நிலை குறைஞ்சிடும். கேட்கல. ஏன்னா ஆத்மாக்கு 2 தன்மை சொன்னேன். மரம், வார்னிஷ். என்னது? அந்த மாதிரி சேவை பண்ணும் தன்மை, பகவானுக்கு சேவகன்ற தன்மை தான் மரம். வெளியில இருக்கிற வார்னிஷ்ன்றது அறியக்கூடிய தன்மை. இங்க பிறந்துட்டா என்ன அச்சித் சம்பந்தம் இருக்குல்ல. நம்ம என்ன பகவானோட யாருக்கும் இல்லை, சேர்ல உட்காரோம், போனை யூஸ் பண்றோம், வளையல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், லேப்டாப்ல இருக்கோம், சேர்ல உட்காரோம். இதெல்லாம் அச்சேதன வஸ்துக்கள். உள்ள ஃபுட்டு போடுறோம், ஃபுட்டு அச்சித்து, உயிர் இல்லாத வஸ்து. இது ஞானம் இல்லாத வஸ்து. ஃபுட்டு உள்ள போட 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 என்ன ஆகுதுன்னா, விளக்கு கண்ணாடி வச்சு மூடி இருக்கும்ல, அந்த விளக்கு பிரகாசமா விளக்கோட ஒளி இருந்துதான் இருக்கும். ஆனா அந்த விளக்கு எரிஞ்சு அந்த கண்ணாடியில வந்து கருப்பு தட்டிடும். அந்த மாதிரி விளக்கு உள்ள ஆன்மா பிரகாசமா தான் இருக்கு, அதோட ஞானம். ஆனா நம்மளுக்கு இந்த அஜித் சம்பந்தம், ஃபுட்டு, கெட்ட விஷயத்தை கேட்கறது, பார்க்கறது, பேசுறது, அதோட தொடர்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணி 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 என்ன ஆகுதுன்னா, அந்த ஒளி மங்கி போய் சுத்தி கருப்பு தட்டிடுது. அந்த ஞானம் இல்லாம போயிடுது. அதனாலதான் அப்பேற்பட்ட அர்ஜுனன் பக்கத்துல கண்ணா இருக்கிறப்ப கூட சித்தப்பா, பெரியப்பா எப்படி பண்ண முடியும், என்னடா கண்ணா வளர்றான்னு. அப்ப பக்கத்துல கண்ணா இருக்கிறப்பவே அர்ஜுனன் வளர்றன்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றேன், கண்ணன்னா யாருமே கிடையாது போடான்னு. இப்போ ஏன்னா இதுக்கும் இன்னும் கெட்டு போச்சு. அதுக்காக அவன் என்ன பண்றான்னா, அவஜானந்தி மாமூடாக என்னை புடிச்சிக்கவே மாட்டேங்கிறானே. இவன் என்ன வெறும் தேரோட்டின்னு நினைக்கிறான், அவன் என்ன ராஜான்னு நினைக்கிறான். அதாவது அவன் வருதே தேரோட்டியா எதுக்காக வரான்னா, சஜாதின்னு சொல்லுவான். இப்போ ஒரு பெரிய மினிஸ்டர் வந்தோடனே நம்ம அவ்வளோ நல்லா பழக மாட்டோம். ஆனால் நம்ம என்ன லெவலில் இருக்கோமோ அதே உருவத்தை எடுத்துட்டு வந்தால் நம்ம பழகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ ஒரு சிங்கம் கபான்னு உள்ள பூந்துருக்கு, பயப்பட மாட்டோம், பாம்பை பார்த்து பழைய நெடுங்காது. அதனால அவன் என்ன பண்றான், நம்மளை பழக்கிறதுக்கு, நம்மளை கேட்க வைக்கிறதுக்காக நம்மள மாதிரியே தன்னை தாழ்த்தின்னு ஒரு உருவத்துல வரான். அவனுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. தேர் ஓட்டும் பொழுது அர்ஜுன் அவன் தோல்ல 2 காலை வச்சுட்டு நேவிகேஷன், இப்போ கூகுள் மேப்ஸ் கிடையாது,
குரல் கேட்காது. யுத்த ரங்கத்துல அத்தனை பேர் கத்தி வெட்டு குதிரை சத்தம் அவ்வளோ யுத்தம் நடக்கும். அதுல எப்படி தேரோட்டி வந்து அந்த தேர் மேல இருக்கிற ராஜாவை வந்து தேர் நேவிகேட் பண்ணுவாங்கன்னா காலை இப்படி தோல்ல வச்சு மிதிக்கணும். இப்படி வலது பக்கம் மிதிச்சா கண்ணா வலது பக்கம் திரும்பும், இடது பக்கம் மிதிச்சா இடது பக்கம். ஓகேவா டைம்? அப்போ 2 காலம் நிறுத்தணும்னு அர்த்தம். கழுத்து விட்டு இப்படி குத்தினா வேகமா போன அர்த்தம். இதெல்லாம் இவன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்மளுக்காக அப்பேற்பட்டவன். இந்த உலகமே அவன் உடம்புல இருந்துதான் வந்திருக்கு. சர்வசக்தி அவன். இந்த உலகத்துக்கே அவன் தான் காரணம். அவன் வந்து நான் உடம்புல உதிர்ந்த ஒரு மயிறு மாதிரி நம்பலாம். அந்த மயிறு காலு கீழே உட்காந்து அதுக்கு போயிட்டு இருக்கு. எதனால பண்றோம்? கருணையினால மட்டுமே பண்றோம் இல்லையா? அதை பண்றான். அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவன் அவதாரம் பண்ணி இதெல்லாம் பண்றான். இதை பண்றப்ப என்ன ஆகுது? இந்த அந்த அஜ்ஞானம் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம கேட்குற விஷயம், நம்ம பார்க்குற விஷயம், நம்ம பேசுகிற விஷயம், அது என்ன பண்ணுறது? இந்த ஒளி. இந்த ஒளின்றது என்னதுன்னா அவன் தான் நம்மளுக்கு பகவான், நம்ம அவனுக்கு சேவகன். அங்கே போய் கைங்கரியம் பண்ண போகிறோன்றத அந்த அந்த விளக்குலேருந்து வர அந்த இது வந்து அந்த கண்ணாடியை மூடுற மாதிரி மூடி வச்சு அந்த விளக்கோட ஒளியை மங்கடிக்க பண்ணிடும், மங்க வச்சிடும். சேத்துல தாமரையை போல ஒரு நல்லா ஜொலிக்கக்கூடிய வைரத்தை சேத்துல போட்டால் அதோட பொலிவு போயிடாது, அது மறைஞ்சு போயிடும், மங்கி போயிடும், ஒளி மங்கி போயிடும். அந்த மாதிரி தான் ஆத்மாவோட ஞானம் மங்கி போயிடுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்தால் இது வேலை செய்யலை. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நீ பகவான், நீ தான் சாஸ்திரத்தை கொடுத்த, நீ கொடுத்ததை வச்சு நீ பண்ணிடுவ. இப்போ அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, கண்ணா சொல்கிறான், நான் சொல்கிறேன் அவனை அடின்றான். ஏன் அவன் என் சித்தப்பான்றான்? ஏன்னா நான் தான் அதை கொடுத்த அடுறா அப்படின்றான். நீ பகவான், நீ சக்கரத்தினால சூரியனை மறைப்ப, நீ சக்கரத்தினால சூரியத்தை மறைப்ப, நீ எங்கேயோ துவாரகையில இருந்து கையில புடவை அனுப்புவ, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. நீ செட் பண்ண ரூல்ஸை நீ ஃபாலோ பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ பகவான் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, அர்ஜுனனை போலவே இங்க இருந்த சில ஆத்மாக்கள் இருந்து சாஸ்திரங்களை பின்பற்றி வேதங்கள் படி வாழ்ந்து வைகுண்டம் போனவா இருப்பாள்ல, அவளை கீழே அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கலாம். மானை காட்டி மானை பிடிப்பார் போல, மானை பிடிக்கணும்னா, இன்னொரு ஆண் மானை பிடிக்கணும்னா பெண் மானை வந்து இதுல கிடங்குல கேஜில் வச்சுதான் அந்த ஆண் மானை ஈர்க்கணும். அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கேயே நம்ம போனவ, அதுக்கு அவன் என்ன பண்றான்னா, இங்கேயே நம்ம போனவளை பிடிச்சிங்க அனுப்புறான். அவள் தான் ஆழ்வார்கள்னு பேர். இங்க இருந்து சாஸ்திரப்படி வாழ்ந்து பக்தர்களா மாறி வைகுண்டம் போனவர்கள் அந்த ஆழ்வார்களை அனுப்புறான். அந்த ஆழ்வார்களை அனுப்பிச்சு இங்க இருக்கிறவர்களெல்லாம் புடிச்சுன்னு அனுப்புறான். சாஸ்திரம் கொடுத்துட்டேன், வேதம் கொடுத்துட்டேன், அதுபடி வாழ்ந்து காமிச்சிட்டேன். எவனும் வருதா இல்லை, ஒருத்தர் 2 பேர் கூட வரமாட்டேங்கிறான். இப்போ ஒருத்தன் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான், அதில் முதலாளிகள் லாபம் இருக்கணும்ல. பிஸ்னஸ் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறான், அந்த ஃபேக்ட்ரியில் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறான், அந்த ஃபேக்ட்ரி வச்சு எனக்கு லாபம் வேணுமா? அது மாதிரி பகவானோட ஃபேக்ட்ரி இந்த உலகம். இந்த உலகத்தை வச்சதே இந்த ஆத்மா தான் மேலே போகிறது. அவனுக்கு லாபமே கிடைக்கல, அவ்வளோ வேலை பண்ணியிருக்கான், அவ்வளோ லேபர் எஃபர்ட். அவனுக்கு லாபம் என்னன்னா இங்கே இருக்கிற ஆத்மாலாம் அவன் தான் எல்லாம் நினச்சி தெரிஞ்சு போகிறது. அது அவனுக்கு நடக்கவே இல்லை. சிஸ்டம் மாடல் ஃபெயில்டு. ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி அவன் வந்தது போச்சு, அவன் ஃபர்ஸ்ட் அவன் உபதேசம் பண்ணது ஃபெயில், அவன் வந்ததும் ஃபெயில். சரி பக்தர்கள் அனுப்பலாம், இவாள மாதிரியே வந்தவா. அவன் என்ன பண்ணா, இப்போ ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், பிறந்ததுலேருந்து 27 வருஷம் வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை கிடச்சி ஏசி ரூம்ல போயிடலாம். இப்போ அந்த பிச்சைக்காரனுக்கு 10 நாள் ஏசி ரூம் கொடுத்து அவனை பிச்சை எடுக்க விட்டா என்ன பண்ணுவான்? ஓன அழுவான், என்னை திரும்பி சேர்த்துக்கோன்னு கதவு தட்டுவான். சாமி கதவு திறக்கணும். ஆழ்வார்கள் என்னன்னா இங்க இருந்துட்டு அவங்க போயிருக்காங்க, அவளுக்கு இந்த சம்சார தாப்பம் பிடிக்கல, அவளால் இதை தாங்க முடியல. எப்போ என்னை கூட்டுப்பேன்னு அழ ஆரம்பிச்சான். ஆழ்வார்களை அனுப்பிச்சது எதுக்காகனா, இங்க இருக்கிறவன் 4 பேரை கூட்டின்னு வந்தா அனுப்பிச்சான் பகவான். நீ வந்தா மாதிரியே இங்க 4 பேரை கூட்டின்னு வாண்டதுக்காக அனுப்பிச்சான். அவன் என்ன பண்ணா, ஐயோ எனக்கு இந்த பாவிகள் மூச்சிலெல்லாம் முழிக்க முடியல, என்னை கூட்டுக்கோன்னு அழ ஆரம்பிச்சான். அவன் என்னடா இது தியரி கொடுத்துட்டேன், வாழ்ந்து காமிச்சிட்டேன், தியரி ப்ராக்டிக்கல் படி வாழ்ந்தவாளே அனுப்பிச்சு பார்த்துட்டேன், எவனும் தேட மாட்டேங்கிறான், அனுப்பிச்சதும் அழறது, என்னதான் பண்றது அப்படின்னு கடைசியா அவன் பண்றான். அவன் படுத்துட்டு இருக்கிற பாம்பு படுக்கை ஒன்று, அந்த படுக்கைக்கு ஆதிசேஷன் பேரு. சேஷன் தான் பாம்பு கிடையாது, சேஷன் தான் பாம்பு கிடையாது. சேஷன் என்ன தெரியுமா? சர்வெண்ட்னு அர்த்தம், சேவகன் அர்த்தம், கைங்கரியம் பண்றவன் அர்த்தம். ஆதிசேஷன் தான் பகவான் கூடவே முதல்ல இருந்து கைங்கரியம் பண்ண இருந்துட்டே இருக்கிற ஒரே வியக்தி ஆதிசேஷன். அந்த சேவை செய்யணும்ன்றதோட முழு உருவம், அதோட சாரம், அதோட தத்துவம், அதோட தாத்பரியம்
அது எல்லாமே ஆதிசேஷன் தான். அது அந்தந்த அவதாரங்களில் பார்க்கலாம். பகவான் இங்கே அவதாரம் பண்ணி வரான். எந்தெந்த அவதாரமோ அவன் வரானோ அப்போ கூட ஆதிசேஷன் வந்துடுவார். அவன் வந்து கண்ணன் பிறந்த உடனே தேவகி வந்து என்ன பண்ணுறான், குழந்தைய அனுப்புகிறான். அப்போ வந்து தலையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறார் யார், வசுதேவர். அப்போ எடுத்துகிட்டு போகிறப்போ யமுனையில் வந்து 6 பேருக்கு அங்கே வருது, மழை பெஞ்சி. அப்போ தண்ணி வந்து குழந்தை காலில் படருது. அப்போ ஆதிசேஷன் சொல்லாமல் வந்து குடம் பிடிக்கிறது, சொல்லாமல் வந்து பிடிக்கிறது. அதே மாதிரி அடுத்தது ராமாவதாரம். ராமாவதாரத்தில் காட்டுக்கு ராமர் போகிறப்போ லக்ஷ்மணர் வந்து பலாத்காரமாக நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நான் வருவேன். அவரும் ராஜகுமாரன் தான், அவருக்கும் பொண்டாட்டி இருக்கா, அவருக்கும் சொத்து இருக்கு, அவருக்கும் ராஜ்யம் இருக்கு. நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். அங்கே உனக்கு கைங்கரியம் பண்றது தான் என் மூச்சு. என்ன எல்லாமே பண்ணுவேன். நீ தூங்குறப்ப நான் முழிச்சுப்பேன். லக்ஷ்மணர் வந்து 18 வருஷம் முழிச்சுன்னு தான் இருந்தார், தூங்கவே இல்லை. கைங்கரியம் பண்றது தான் அவரோட நிலை. யார் நிலை? ஆதிசேஷனோட நிலை. அந்த ஆதிசேஷனை பார்த்து பகவான் என்ன பண்றாருன்னா, வேதத்தை கொடுத்துட்டேன், சாஸ்திரத்தை கொடுத்துட்டேன், ராமனா கண்ணனா வந்துட்டேன், பக்தர்களை அனுப்பிச்சிட்டேன், எவனும் தேரல. வேதத்தை கொடுத்தப்போ வேதத்தை யார் கேட்டாலும் அவாதான் வைகுண்டம் வந்தா. அடுத்தது சாஸ்திரத்தை கொடுத்தப்போ 10 பேர் வந்தா. ஆழ்வார்கள் அனுப்பிச்சப்போ 1000 பேர் வந்தா. போரலையே, அநேக கோடி ஆத்மாக்கள் இங்க இருக்கு, கோடிக்கணக்கான போரல. பிசினஸ் ஃபெயிலு, நஷ்டம். கடை வைக்கலாம், அது பாதாம் மில்க் கடை வைக்கலாம், 20 லிட்டர் பாலை மட்டும் ஒருத்த மட்டும் வாங்கி சாப்பிட்டு அவன் நஷ்டம் தானே. அவன் மொத்த உலகத்தையும் படைச்சதே எல்லாரும் அங்கே போறதுக்கு தான் நஷ்டம். கடைசியில் என்ன பண்றான், ஆதிசேஷனை மட்டும் தடவி கொடுத்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாரையும் அள்ளின்னு அனுப்புறான். அந்த ஆதிசேஷனோட அவதாரமா வந்தவர் தான் ராமானுஜாச்சாரியர். எல்லாரையும் அள்ளிட்டு போறதுக்காக அந்த அவதாரம். எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்? இன்னொரு 5-10 நிமிஷம் பேசலாமா? வேணாம், சத்தம் கேட்கும். இன்னொரு 5-10 நிமிஷம் பேசலாமா? 5 நிமிஷம் பேசலாமா? சரி, 5 மினிட்ஸ். ஸோ இந்த ராமானுஜாச்சாரியர் தான் அந்த அவதாரம்ன்றதுக்கான ப்ரூஃப் என்ன? அவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு ஜென்மா பத்தாது. அவர் யாரும் பண்ணாதது என்னெல்லாம் பண்ணார். அதுக்கு நம்ம 3 விஷயம் பார்க்கணும். அவர் மரத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது, அவர் வந்தப்போ உலகம் எப்படி இருந்தது, அவர் வந்த பிறகு இப்போ உலகம் எப்படி இருக்கு. அவர் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் நாசமா போச்சு. வேதமே இல்லை, சாஸ்திரமே இல்லை, நானே கடவுள். ஜெயினர்கள், பௌத்தர்கள், நாத்திகர்கள் இதெல்லாம் குரூப் நிறைய வந்துட்டான். பகவான் ஏற்கனவே கடை வச்சு அவன் நஷ்டத்துல இருக்கான். இதுல நிறைய பேர் அவன் பாதாம் மில்க் கடையில 4 பேர் திருடிட்டு வர போறான். அந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் வரல, வடிவேல் வந்து கயிறு போட்டு இழநீ எடுத்துருவான். அந்த மாதிரி இவன் என்ன பண்ண, பகவான் கடை வச்சதே எல்லாருக்கும் மில்க் ஷேக் கொடுக்குதான், பாதாம் மில்க் கொடுக்குதான். அவனுக்கு லாபம் இல்லைன்னு திருட்டு வேற நடக்கிறது. என்ன திருட்டு? ஆத்மா திருடப்படுறது. எப்படி திருடப்படுறது? நிறைய குரூப். நான் சொல்றதான உண்மை, வாடா, கடவுளே இல்லைன்னு ஒரு குரூப், நான் தான் கடவுள்னு ஒரு குரூப், வேதமே இல்லைன்ற ஒரு குரூப், அம்மனமாருன்னு ஒரு குரூப், கல்யாணமே பண்ணிக்காதன்னு ஒரு குரூப், மொட்டை அடிச்சுக்கோன்னு ஒரு குரூப், உலகமே பொய்ன்ற ஒரு குரூப். இந்த மாதிரி எக்கச்சக்க குரூப். அந்த அவனுக்கு கடை வச்ச நஷ்டம், வித்து போல லாபமும் வரல, திருட்டு வேற நடக்குது. இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு. இப்படியே தலையை சொல்லிச்சு உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அந்த டைமுக்கு தான் சரி, இது மொத்தத்தையும் கடையும் ஒழுங்கா நடக்க விட்டு திருட்டியும் நிறுத்தி திருடனையும் திருத்தக்கூடிய ஒருத்தர் அனுப்பணும். அதுதான் ராமானுஜாச்சாரியர். அந்த திறமை சக்தி ஆதிசேஷனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா ஆதிசேஷன் தான் இந்த உலகத்தையே தலையில தாங்க. இந்த உலகத்தையே தலையில தாங்கணும்னா எவ்வளோ பலம், சாமர்த்தியம், பெருமை இருக்கணும், எவ்வளோ பொறுமை இருக்கணும். அந்த தாங்குற ஒரு பெருமை, பொறுமை, சக்தி, காரியத்தை சாதிக்கிற திறமை எல்லாம் சேர்த்து ஒருத்தர் அனுப்பணும். ராமானுஜாச்சாரியர் வந்து சுவாமின்னு பேர். அவர் வந்து ஆதிசேஷனோட அவதாரம் மட்டும் இல்லை. ஆதிசேஷன், பார்த்தசாரதி, பஞ்சாயுதம், நம்மாழ்வார், வியாசர் எல்லாத்தோட அவதாரம். அவர் பகவான் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரா அனுப்பிச்சு ஒவ்வொரு காரியம் பண்ணார். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தரா அனுப்பிச்சு காரியத்தை அனுப்பிச்சிட்டார். சுவாமி என்ன பண்ணாருன்னா அவதாரம் பண்ணி இந்த எல்லாத்தையும் சரிப்படுத்தினார். இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, குழப்ப கும்பல், இந்த கும்பலெல்லாம் சரிப்படுத்தி, இந்த பூனல்ன்றது பிறவியினால வருது, இதை போட்டால் வேதம் தான் சொல்ல முடியும், அபிவாதியை தான் சொல்ல முடியும். இந்த சங்க சக்கரம் தரிச்சுட்டாதான் கைங்கரியம் பண்ண முடியும். வைகுந்தத்தில் போய் என்ன பண்றோமோ அதை இங்கேயே பண்ண வச்சார். அவன் ஒருத்தன் என்ன சொன்னான், பொண்டாட்டி குட்டி வேணாமா. இவர் என்ன சொன்னார், பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், குட்டி வேணும், பகவானை கைங்கரியம் பண்றதுக்கு. ரோட்ல கூசல்றவன் கேட்பான், சாமி எப்படி இருப்ப? சாமி எனக்கு வேதம் தெரியல, தமிழ் தெரியல, பேச்சு வரலையேங்க. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் நடக்கிறார், திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி இருக்க
அவர் தான் என் பகவான். வைகுந்தத்தில் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு கக்கு சல்றவன்லேருந்து ஒரு ராஜா வரைக்கும் கோவில்ல எல்லாருக்கும் ரைட்ஸ், எல்லாருக்கும் கைங்கரியம். வைகுந்தத்துல போய் என்ன பண்ண போறியோ அது இங்க பண்ணு. பண்ற ஒவ்வொரு விஷயமும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பேர் வச்சு சொத்து சேர்த்து வேலைக்கு போறது எல்லாமே கைங்கரியத்துக்காக. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நிவர்த்தி இல்லை, பிரவருத்தி ஆகிட்டார். கண்ணை மூடிக்கோ, தியானம் பண்ணு, இருக்கிக்கோ. கண்ணை திறந்து பெருமாளை பாரு, பிரசாதத்தை வாயில போட்டுக்கோ, பெருமாளோட நடை அழக பாரு, தூப தீபத்தோட வாசனையை பொருந்துக்கும். மூக்க மூடு, கண்ணை மூடு, காதை மூடு, தனியா உட்காரு, மலைக்கு போ, ஆண்டவே வேண்டாம். அந்த வாத்தியத்தை கேளு, அந்த அவர் நடை அழக பாரு, அந்த திவ்ய பிரபந்தத்தை கேளு, கேளு, செய் செய் செய்யினர். இதெல்லாம் செய்யாத இவர் செய்யினர். பகவானுக்கு செய், பகவானை பார்த்து செய், அதுக்காக வாழ் இப்படின்னு பண்ணி இதெல்லாம் பண்ணி அவர் போனதுக்கு அப்புறம் இதை பண்றதுக்கு 74 பேரை ஏற்படுத்தி இப்போ வரைக்கும் பண்றோம். 74 ஃபேமிலிஸ் இதை பண்ணி. இன்னும் 2 விஷயம் சொல்லிடுறேன். வைகுந்தத்துக்கு அவர் வழி காட்டல, வைகுந்தத்தை வாங்கி கொடுத்தாரு. எப்படின்னா, இந்த கலியுகத்துல வைகுந்தத்துக்கு போறதுக்கு கர்ம ஞான பக்தி யோகங்கள் பண்ண முடியாது. அப்படின்னா கர்மாவை செஞ்சு நான் வைகுந்தத்துக்கு போற முடியாது, கடவுளை அரைச்சி வைகுந்தத்துக்கு போற முடியாது, நான் பக்தி பண்ணி வைகுந்தத்துக்கு போற முடியாது. ஏன்னா நம்ம பண்ற கர்மா, நம்ம அடையிற ஞானம், நம்ம செய்யற பக்தி நம்ம பண்ண பாவத்துக்கு பத்தாது. இவ்வளோ பாவம் இருக்கு, இத்தனோடு பக்தி தான் நம்ம பண்ணணும். இவ்வளோ பாவம், இத்தனோடு பக்தி, இவ்வளோ தாகம், ஒரு சொட்டு தண்ணி, அப்படிதான் இருக்கு நம்ம பண்ற வேலை. அதனால இந்த கலியுகத்துல வைகுந்தத்துக்கு போறதுக்கு ஒரே வரி சரணாகதி. எனக்கு ஒண்ணுத்துக்குமே துப்பு இல்லை, ப்ளீஸ் என்ன பண்ணோம் நீயே சொல்லு. துப்பு கட்ட வேண்டாம், நான் தண்டகர்மா வந்தோம், நீ சொன்னது எதுவும் பண்ண வரல, ப்ளீஸ் என்ன பண்ணோம். அதுதான் இந்த யுகத்துல வைகுந்தத்துக்கு போறதுக்கான வழி. அதை சுவாமி என்ன பண்ணாரு, அதை கூட பண்றதுக்கு நமக்கு துப்பு இல்லைன்னு ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்திரம் ரங்கநாதரோட வைஃப் ரங்கநாச்சியார், உலகத்தோட அம்மா மகாலட்சுமி தாயாரோட பர்த்டே அன்னைக்கு பெருமாள் கிட்ட போயிட்டு, நான் மகாபாவி, பாவம் செய்யறவன், தப்பு செய்யறதுக்குன்னே பிறந்தவன், நான் ரொம்ப கேவலமானவன் நாயின்னு தன்னை சொல்லிட்டு பகவான் கிட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்லி, யாருக்காக பண்றார், எனக்காக பண்ணார். இப்ப இருக்கிற நம்ம எல்லாருக்காகவும் பண்ணார். உலகம் சூரிய சந்திரன் அழிகிற வரைக்கும் எந்தெந்த ஆத்மாக்கள், உயிரினங்கள், புழு பூச்சியிலேருந்து இந்திரன்லேருந்து ருத்ரன் வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சரணாகதி அவர் பண்ணார். சுவாமி 1000 வருஷம் முன்னாடி எல்லாருக்காகவும் சேர்த்து சரணாகதி பண்ணி, ஏன்னா பகவான் நம்மெல்லாம் போனா, நீ திருட்டுத்தனம் பண்ணிய, நீ அடுத்த பொண்ணை சைட் அடிச்சு, நீ நான் சொன்ன மாதிரி வேதம் படிக்கலையே, நான் சொல்லாத வேலைக்கு நீ போனியேன்னு அடுத்த பிறவை எடுத்துருவாங்க, அனுப்பிச்சிடுவார். ஏன்னா அவர் அப்பா, அவர் உலகத்தை இயக்குறார். அதனால அவர் நடுநிலைமையா ஜட்ஜு மாதிரி இருக்கணும். அவர் ரொம்ப அப்பான்ற ஸ்தானத்தை எடுத்தா உலகம் கண்ணாமனா போயிடும். அப்பாவுக்கு 10 பசங்க இருந்தா ஒரு குழந்தைக்கு செல்லம் கொடுத்தா அந்த குழந்தை மீதி 9 பசங்களை மிதிக்கும். அதனால அப்பா நடுநிலைமையா எல்லார்கிட்டையும் மத்தியஸ்த நியாயத்தோட இருக்கணும். இவர் அவதாரம் பண்ணதே எல்லாரும் தூக்கி போட்டுக்கலாம், செல்லம் கொடுத்து தூக்கி போட்டுக்கலாம். அதனால அவர் என்ன பண்ணார், நான் பாவி, நான் நாய், தப்பு பண்ணிட்டேன், என்னை ஏத்துக்கோன்னு நம்ம எல்லா சார்பமும் பெருமாள் கிட்ட சரணாகதி 1000 வருஷம் முன்னாடி பண்ணார். பெருமாள் என்ன பண்ணார், கேட்டவர் ராமானுஜர், தன்னோட ஃபேவரட் ஆதிசேஷன். கேட்டது யாரோட பர்த்டே அன்னைக்கு, ஒய்ஃபோட பர்த்டே அன்னைக்கு. அவ பேச்சு பெருமாள் மீற மாட்டார், கொடுத்து தொலைறன்னு கொடுத்துட்டாரு. எது கொடுத்தார், ராமானுஜர் கொடுத்தார். ராமானுஜர் என்ன பண்ணார், எனக்கு மட்டும் என்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் சொல்லிட்டார். அப்ப பெருமாளுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறார், நீ ஃப்ரீயா எல்லாருக்கும் இதான் பண்றல்ல, நீ ஃப்ரீயா எல்லாருக்கும் சொத்து எழுதி தரல, எல்லாரும் உன் மேல நன்றி விசுவாசத்தோட இருக்கணும், நான் ராமானுஜ தாசன் உன்னை நினைக்கணும், நீ வைகுந்தம் வாங்கி கொடுத்தன்னு உன் மேல ஆசை இருக்கணும், இருந்தா அவளுக்கு வைகுந்தம் தான் அப்படின்னு கொடுக்குறாரு. உலகத்தோட ஆர்டரை செட் பண்ணார், பக்தியை பரப்பினர் உலகம் முழுக்க, எல்லாருக்கும் வைகுந்தம் வாங்கி கொடுத்தார், வழிகாட்டார், வைகுந்தத்தை கொடுத்துட்டார், சொத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். நான் இவனோட பேரை நம்ம சொன்னா போகும், அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. மூணாவது ஒரு பெரிய காரியம் பண்ணார், வைகுந்தம் வாங்கி கொடுத்து நம்ம எல்லாருக்கும் கைங்கரியம் ஏற்படுத்தினார். பிராமணன் கோயிலில் போய் வேதம் ஓது, துணி துவைக்கிறான், கண்டவனை துணி துவைக்கிறத பெருமாளோட துணியை துவை, மாடு மேய்க்கிறான், பெருமாளோட மாடு மேய், இதெல்லாம் பண்ணி கொடுத்து, கல்யாணம் குழந்தை ஏற்படுத்தி கொடுத்து, உலகத்துல வேத சாஸ்திர இதிகாச புராணங்களை ஏற்படுத்தி கொடுத்து, வைகுந்தம் வாங்கி கொடுத்து, இதுக்கப்புறமும் நம்ம ஐயோ எனக்கு இது முடியலையே, என் பொண்டாட்டி என்னை திட்டுறாரு, என் மேனேஜர் என்னை திட்டுறாரு, எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நம்ம அழுது உட்காருவோம்ல, அதுக்காக ஒரு பெரிய காரியம் பண்ணார். 1000 வருஷம் முன்னாடி அவர் ஜீவ சமாதி வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி அவர் சிஷ்யெல்லாம் சேர்ந்து, நீ இல்லாம நான் செத்துருவோம், அவரை மாதிரியே ஒரு விக்கிரகம் திருமேனியை பண்ண வச்சு பண்ணி கூட இருந்து தான் பிராண சக்தியை இறக்கி, தான் உயிரை இறக்கி அந்த திருமேனியை ஸ்ரீபெரும்புதூர்ல பிரதிஷ்டை பண்ண வச்ச.
ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கார், உலகத்தோட ஆர்டரை ஆக்கி எல்லாருக்கும் வாழறது எப்படின்னு காமிச்சு, எதுக்காக வாழணும்னு காமிச்சு, வாழ்ந்து முடிச்சு என்ன பண்ண போறோன்றதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து, இவ்வளோத்தையும் பண்ணி ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து சீட்ல உட்கார வச்சு கையில டிஃபனும் பார்சல் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் ஃபேன் ஓடல, வெயில் அடிக்கிறது, நம்ம மூக்கல் அழவும் இல்லை. அந்த அழறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல உட்காந்து இப்போ வரைக்கும் உட்காந்து இவ்வளோ பெரிய காரியத்தை பகவான் பண்ணல, ஆழ்வார்கள் பண்ணல, சுவாமிக்கு அடுத்ததா யாரும் பண்ணல. இப்போ இந்த இதுதான் உலகத்தோட நம்ம வாழ்க்கையோட பயனே இதுதான். ராமானுஜர் உள்ளத்தின்படி வாழணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். இது எல்லாருக்கும் ட்ரெயின் நேரமாக இருந்ததை நான் அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தா க்ஷமிச்சுக்கணும். ஸ்ரீபெரும்புதூருக்கு எல்லாரும் உற்சவங்களுக்கு வந்து சுவாமி பற்றி தெரிஞ்சுட்டு, அவர் உள்ளத்தில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுட்டு, சுவாமி உற்சவங்களில் வந்து கலந்துட்டு சேவிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குமாறு அடியை பிரார்த்திச்சுக்கிறேன்.